எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து முடி அடர்த்தியாகவும் நல்லா கருகருன்னு நீளமாக வளர்கிறதுக்கு ஒரு பொடி தான் நான் வந்து பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதுவும் சேர்த்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் தான் நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வந்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, இதெல்லாம் வந்து நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துருக்கேன். நீங்கள் இதில் அளவுலாம் கிடையாதுங்க. நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு கையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்து பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா காய வச்சு இந்த மாதிரி ஒரே ஸ்டேஜில் இருக்கணும், நல்லா நொறுன்னு இருக்கணும். இதை வந்து ஒரு மிக்சியில் போட்டு நம்ம நல்லா பொடி பண்ணி எடுத்துடலாம். இது மட்டும் இல்லைங்க, இது கூட இன்னும் சில பொருட்கள் சேர்க்க வேண்டியது இருக்குது. மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், நான் சொல்கிறேன். இதை ஒரு மிக்சி ஜாரில் நம்ம இப்போ மாற்றிக்கலாம். சின்ன மிக்சி ஜாரில் நல்லா இந்த மாதிரி அமுக்கி இது லைட்டாக அரைச்சிட்டு மிச்சத்தை ரெண்டாவது போட்டுக்கலாம். லைட்டாக அரைச்சாச்சு. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற இலையிலையும் ஒன்றா போட்டுடலாம். உண்மையிலே இது வந்து செம்மையாக ரிசல்ட் கொடுக்கும். மறக்காமல் வீட்டில் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா பொடியை பாருங்கள், நல்லா நிறையா வந்திருக்கு. நம்ம எந்த அளவுக்கு நம்ம சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம அதிகமாக கூட பண்ணி வச்சுக்கலாம். இது எந்த இது ஏதாவது கெட்டுக்கிட்டுலாம் போகாது. இப்போ இதிலேருந்து ஒரு முடிக்கு தேவையான அளவு ஒரு 2 ஸ்பூன் அளவு நான் எடுத்துக்கிறேன். இப்போதைக்கு 2 அதிகம்தான். இதில் சில பேர் வந்து சலிப்பாங்க, சலலில். நான் சலிக்கலை, நம்ம அப்படியே கூட அப்ளை பண்ணிக்கலாம். இது கூட செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்ததாக ஆலோவேரா ஜெல்லு தான் சேர்க்குறேன். அதுவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தேங்காய் சேர்த்துக்கிறதா இருந்தால் சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் அப்படியே வந்து உங்கள் தலையில் வந்து வேர்க்கால்களில் படுற மாதிரி நல்லா வந்து அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து தலை ஃபுல்லாக வந்து முடி ஃபுல்லாக வந்து இந்த பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணி விட்டுருங்க. உண்மையிலேயே வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும். மறக்காமல் இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குறைஞ்சது ஒரு 1 வீக்காவது ட்ரை பண்ணுங்கள். உண்மையிலே நல்ல ரிசல்ட் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் வேணும்னா மறக்காமல் வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். நான் சீக்கிரமாக அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இது போன்ற இன்னொரு வீடியோவில் உங்கள் மீண்டும் சந்திக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி.